தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு. அண்ணாமலையை மாற்றுங்கள் என எடப்பாடி கூறவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. மாற்றுத்திறனாளிகள் குறித்த பேச்சு. நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவித்தார் துரைமுருகன். நிகழ்ச்சியில் ஆபாச பேச்சு. அமைச்சர் பொன்முடியின் கட்சி பொறுப்பு பறிப்பு. அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. திமுக எம்பி கனிமொழி ஆவேசம். ஒட்டுமொத்த திமுக கூட்டமும் மோசமானது, அநாகரிகமானது. பொன்முடிக்கு அண்ணாமலை கண்டனம். தந்தை மறைவு. தமிழிசைக்கு நேரில் ஆறுதல் கூறிய அமித்ஷா. கர்நாடக கேரள அரசுகளை கண்டித்து சட்டசபையில் தனி தீர்மானம் இயற்ற தயாரா? முதலமைச்சருக்கு இபிஎஸ் கேள்வி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பயணிகள் அச்சம். எதிர்க்கட்சிகள் தங்களது குடும்ப நலன்களில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன. பிரதமர் மோடி பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை. 22 பேர் பலி. மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.1 பதிவு. முற்றும் வர்த்தக போர். அமெரிக்க பொருட்களுக்கு விதித்த வரியை 125% உயர்த்தி சீனா பதிலடி. தமிழகத்தில் 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. லக்னோ குஜராத் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.